நீதி நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதி தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும், அதுதான் அந்த தேசத்திற்கு மேன்மை. தேசத்தில் நீதியான ஆளுகை நடைபெற வேண்டும். மனுஷர் மத்தியிலே சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் நிரம்பி இருக்க வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்நியரை உபசரிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் ராஜாக்களுக்காகவும் தங்களை ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜனங்களுடைய மனது கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய இருதயத்தில் பரிசுத்தம் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போதுதான் தேசத்தில் செழிப்பு உண்டாகும். நீதி ஜனத்தை உயர்த்தும். தேசத்தில் நீதியும் பரிசுத்தமும் இல்லை என்றால் அந்த தேசம் அழிந்து போகும். பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி, பரிசுத்தம் இல்லாத எந்த ஜாதிகளும் சீரழிந்து போகும். ஒரு தேசத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்தின் மீது தங்கி இருக்கும். அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு எதிர்த்து நிற்கும் போது கர்த்தருடைய சாபம் அவர்களுடைய தேசத்தின் மீது வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் நற்குணம் உள்ளவர்களாகவும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் ஜீவித்த போது இஸ்ரவேல் தேசம் உயர்ந்திருந்தது. அவர்கள் தேவனை மறந்துவிட்டு பாவ காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட போது இஸ்ரவேல் தேசம் தாழ்ந்து போனது. அது புறஜாதியாரின் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டது. பாவத்தினால் தாழ்ந்தவர்கள் சோதோம் கோமோரா பட்டணத்தார், கானானியர், எகிப்தியர், அமலேக்கியர், பாபிலோனியர், தீரு பட்டணத்தார், நினிவே பட்டணத்தார்.